புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சி உண்டாக கடவது. தாயும் தந்தையுமான கடவுள், நம்மை உருவாக்கி படைத்து பாதுகாக்கின்ற கடவுள், நம்மோடு உடனிருந்து நம்மை வழிநடத்துகின்ற கடவுள், நமது துன்பங்களிலே இடையூறுகளிலே அனைத்து வேலைகளிலும் நம்மோடு பயணித்து நம்மை தேற்றுகின்ற ஆண்டவர் இதோ நமது மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடிப்படை ஆதாரமும் ஊற்றுமாக இருந்து நம்மை வழிநடத்துகின்ற தெய்வம் இதோ நம்மை உற்று பார்த்து கொண்டிருக்கின்றார். நமது இதயத்தை திறப்போம். அந்த இதயத்தில் இறைவன் கொடுக்கின்ற அந்த ஊற்றினை பருகுவோம். அதன் வழியாக நமது பங்கும் நமது குடும்பமும் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்விலும் பலமை பெற்று மகிழ்ச்சியுற்று ஊற்றெடுத்து வாழக்கூடிய அருளை நாம் நாடுவோம். இதோ நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று கூறிய ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மிலே நிறைவாக பெருக நாம் அன்றாடுவோம். சிறப்பான விதத்தில் நமது பங்கிலே இருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் நற்கருணை ஆண்டவருக்கு ஒப்படைப்போம். அவரே நமது பாதுகாப்பு அரணாக இருந்து நம்மை தூக்கி விடுகின்ற தெய்வம். நீ தவறுவதில்லை, இதோ நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் இருக்கிறேன் என்று இதோ நம்மை தூக்கி விடுகின்ற தெய்வம் இதோ நமது மத்தியிலே வீற்றிருக்கின்றார். நமது குடும்பத்தை ஒப்படைப்போம், நமது பிள்ளைகளை ஒப்படைப்போம். நாம் இருக்கின்ற விவசாயம் செய்கின்ற தொழில் அனைத்தையும் அந்த ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போம். அந்த ஆண்டவர் நம்மோடு இருந்து பயணிப்பார். அவரே நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்றார், நம்மை பாதுகாக்கின்றார், நம்மோடு உடனிருந்து நம்மை பயணிக்கின்றார் என்ற ஆழமான விசுவாசத்திலே நம்பிக்கையிலே ஊற்றெடுப்போம். அவரை தொடுகின்ற பொழுது, அவரை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக உன்னை நான் தேற்றுவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை மென்மேலும் உயர்த்துவேன் என்று கூறிய ஆண்டவர் தந்தை கடவுள் தாயுமானவர் நமது மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். நம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். சிறப்பாக இந்த நாட்களில் என்னுடைய பிரசன்னங்கள், என்னுடைய ஆசீர்வாதங்கள் நம் ஒவ்வொரு மீதும் அதிகமாக பொழிந்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். பங்கு வழிநடத்தக்கூடிய அருள் பணியாளர்கள், பங்கு தந்தை, அருள் சகோதரிகள், பங்கு பேரவையினர், இறை சமூகம், அனைத்து கிளை கிராமங்கள் அனைத்தையும் இறைவன் அதிகமாக ஆசீர்வதித்து அவரது ஊற்றிலே பருகக்கூடிய வாழ்க்கையை நாம் உணர்ந்து வாழக்கூடிய விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழக்கூடிய அருளை இணைந்து நாம் இந்த நற்கருணை ஆண்டவருடன் இணைந்து நாம் அன்றாடுவோம். அன்பு நேசரே, திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி
துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவே உமக்கு தந்தே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவே உமக்கு தந்தே. கரங்கள் தட்டி பாடுவோமா எல்லோரும்? அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவே உமக்கு தந்தே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவே உமக்கு தந்தே ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனைகள் ஆண்டவரே. எங்களது குடும்பத்தில் நிம்மதி இல்லை. இதோ எங்களது எல்லா செயல்களும் தடைப்பட்டு நிற்கிறது. எங்களது குழந்தைகளை சரியாக வளர்க்க முடியல. அவர்கள் ஆசையாக கேட்பதை எங்களுக்கு வாங்கி தர முடியல. போராட்டமாக இருக்கிறது. வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் இதோ என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழப் போகிறோம் என்கிற கவலையோடு இருக்கிறோம். ஆண்டவரே, இதோ அதையெல்லாம் மறந்து கடந்து உம்முடைய நினைவாக நாங்கள் மாற வேண்டும். உம்முடைய செயலாக நாங்கள் மாற வேண்டும். உம்முடைய கரங்களாக நாங்கள் மாற வேண்டும். இதோ எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் நீர். எங்களை வழிநடத்தக்கூடிய நல்லவர் நீர். ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ எங்களது கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது செயல்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது சிந்தனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். ஆமென். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இருவாயின் வார்த்தை எல்லாம் பிறக்காய மாற்ற வேண்டும். இருவாயின் வார்த்தை எல்லாம் பிறக்காய மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய ஏக்கமும் விருப்பமும் பல நேரங்கள்ல நாங்கள் எண்ணுவதை சாதிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய கணவன் எண்ணுவதை சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். என்னுடைய மனைவி எண்ணுவதை நான் சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இதோ என்னுடைய குழந்தைகளது விருப்பங்களை எல்லாம் நான் நிறைவேற்ற வேண்டும் என்றே துடிக்கிறோம். ஆண்டவரே, ஆனால் நீர் எங்களை ஏதோ ஒரு விருப்பத்திற்காக அழைத்திருக்கிறீர். நீர் ஏதோ ஒரு பணிக்காக எங்களை உணர்த்தி இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய ஏக்கமும் விருப்பமும் உம்முடைய ஏக்கமாக மாற வேண்டும். உம்முடைய எண்ணமாக மாற வேண்டும். உம்முடைய செயலாக எங்களை மாற்ற வேண்டும். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கருவியாக
உம்முடைய எளிய கருவியாக எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை மாற்றும் மாற்றும் மாற்றும். தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் இயேசுவே, என் இதய துடிப்பாக மாற்றும். ஆண்டவரே, என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆண்டவரே, என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. ஆண்டவரே, எனக்கு வாழ்க்கையில ஏராளமான சுமை, ஏராளமான பாரம் என்று இந்த வாழ்க்கையை நொந்து நொந்து அழுது கொண்டிருக்கிறோம். இதோ மோசே அந்த பாலைவனத்தில் நடந்த பொழுது கடவுள்கிட்ட போய் நின்று சொல்றாரு, இந்த மக்களை நானா சுமந்தேன், நானா கருதரித்தேன், ஏன் இதை நான் சுமக்க வேண்டும், இதை நான் ஏன் தாங்க வேண்டும் என்று நொந்து கொண்டார். ஆண்டவரே, எங்களுடைய சுமை நீராகவே இருக்க வேண்டும். உம்முடைய எண்ணத்தை, உம்முடைய திருவுள்ளத்தை அறிந்து கொண்டு நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் பாரமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளணும். எங்கள் குடும்பத்தின் மீது நீர் வைத்திருக்கிற உம்முடைய திட்டங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். ஆம் ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கையின் பாரத்தை அறிந்து கொண்டு நீர் கைவிட மாட்டீர் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து தொடர்ந்து இன்னும் இன்னும் உழைக்க, இன்னும் இன்னும் சுமைகளை தாங்கிக் கொள்ள எங்களுக்கு ஆற்றலை தாரும். எங்களை வழி நடத்தும் தெய்வமே, எங்களை வழி நடத்தும். நீர்தாமே எங்கள் வாழ்க்கையிலே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இறைவார்த்தை வாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். இறைவார்த்தை வாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் இயேசுவே, நாம் சொல்ல வேண்டும். ஆமாம் ஆண்டவரே, தேச எல்லை எங்கும் உன்னாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 இயேசுவே, இயேசுவே, ஆராதனை
ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, வல்லமையானவரே நன்றி, நல்லவரே நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே பாரும் ஆண்டவரே. ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம், இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களது பங்கு ஆலயத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே, வல்லமையோடு இருப்பவரே நன்றி, எங்களை தொட்டவரே நன்றி, எங்களை ஆசீர்வதிப்பவரே நன்றி, எங்கள் கூடவே இருப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்முடைய வாழ்வுக்கு நன்றி ஆண்டவரே, எங்களது குடும்பத்துக்கு நன்றி ஆண்டவரே, எங்களது ஒவ்வொரு செயலுக்கும் நன்றி ஆண்டவரே, எங்களது கணவருக்காக நன்றி கூறுகிறோம், எங்களது மனைவிக்காக நன்றி கூறுகிறோம், எங்களது குழந்தைகளுக்காக நன்றி கூறுகிறோம், எங்களது வாழ்வு ஒவ்வொன்றுக்காகவும் நன்றி கூறுகிறோம், எங்களது தொழில்களுக்காக நன்றி கூறுகிறோம், எங்களது வயல்வெளிகளுக்காக நன்றி கூறுகிறோம், இந்த பங்கு தளத்திற்காக நன்றி கூறுகிறோம், இந்த பங்கு ஆலயத்திற்காக நன்றி கூறுகிறோம், எமது பங்கு தந்தைக்காக நன்றி கூறுகிறோம், அருள் தந்தையர்களுக்காக நன்றி கூறுகிறோம், அருள் சகோதரிகளுக்காக நன்றி கூறுகிறோம், எங்களை எதிர்ப்பவர்களுக்காக நன்றி கூறுகிறோம், எங்களை இகழ்பவர்களுக்காக நன்றி கூறுகிறோம், இல்லாத பொல்லாத சொல்பவர்களுக்காக நன்றி கூறுகிறோம். நன்றி ஆண்டவரே, எங்களோடு இருப்பதற்காக நன்றி, எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, உம்மை உணர்வதற்காக நன்றி, நன்றி ஆண்டவரே, எங்களை தொடுவதற்காக நன்றி, எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அன்பார்ந்தவர்களே, மோசேவினுடைய வாழ்க்கையில பார்க்கிறேன், மோசே எப்படி வழி நடத்தினார் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். விடுதலை பயணம் 2வது அதிகாரத்தில் அவருடைய பிறப்பு நமக்கு சொல்லப்படும். அதை தொடர்ந்து பார்த்தோம்னா 11வது வசனத்தில் மோசே வளர்ந்து விட்ட பொழுது தம் இனத்தவரிடம் சென்றிருந்தார், அவர்களுடைய பார சுமையையும் பார்த்தார். பாருங்க, எகிப்தில் அவருடைய மக்கள், அவர் இனத்தை சேர்ந்த மக்கள் அடிமைகளைப் போல வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், இவர் அரண்மனையில் வளர்ந்தவர், ஒரு நல்ல ஒரு நிலையில் இருந்தவர். ஆனாலும் தன்னுடைய மக்கள் கஷ்டப்படுகிற பொழுது அவரால் எதுவும் செய்ய முடியல. அப்போ தம் இனத்தவரான எபிரேயன் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிப்பதை கண்டார். அதிகாரத்தில் இருக்கிற அந்த எகிப்தியன் ஒருவன் எபிரேயராகிய தன்னை சார்ந்தவரை அடிக்கிறத பார்க்குறான் மோசே. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு தன்னுடைய எதிரியை கொலை செய்கிறார், கொலை செய்து கொன்று புதைத்து விடுவார். பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க 2 பேரும் யாரு, தன்னுடைய இனத்திலேயே 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ போய் ஏப்பா நமக்குள்ள அடிச்சுக்கிறீங்கன்னு சொன்னோன்னா என்ன சொல்லுவான், என்ன அவனை கொன்றது போல என்னையும் கொன்றுலான்னு பார்க்குறியா அப்படிமாங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, மோசே பயப்படுகிறார். நான் செய்த கொலை இவனுக்கு தெரிந்து விட்டது என்றால் எனக்கு தண்டனை கிடைக்குமே அப்படின்னு சொல்லி மிதியான் நாட்டிற்கு தப்பி ஓடுகிறார். பிரியமானவர்களே, இங்க பாருங்க, செய்தது சரி என்ற பொழுதும் கூட நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம், என்னுடைய மக்களுக்காக, என்னுடைய இன மக்களுக்காக உயிரை கொடுக்கறத விட பெருசா இங்க என்னங்க இருக்குது, ஆமா அவனை அடிச்சான் அதனால கொலை செய்தேன் அப்படின்னு துணிச்சல் இல்லாத ஒரு மோசே, தப்பி ஓடுகிற ஒரு மோசே, பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு மோசே அங்க போய் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு இடத்துல அங்க போய் அவரும் ஒரு திருமணம் செய்து கொள்கிறார், ஏதோ மகிழ்ச்சியா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, இங்க என்ன நடக்குது, கடவுள் அவரை சந்திக்கிறார். நமக்கு தெரியும் அந்த வரலாறு, அந்த முட்செடி பற்றி எரிந்தது, உன் செருப்பை கழட்டி போட்டுட்டு வா அப்படின்னு சொன்னதெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட மனிதரை கடவுள் என்ன சொல்றாரு, நீ போய்
எகிப்தில் என் மக்கள் படுகிற துன்பத்தை என் கண்களால் கண்டேன். நம்முடைய கடவுள் எப்படிப்பட்ட கடவுள்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், அரசியல்வாதிகள் பெரிய பெரிய பொறுப்புல இருக்கவங்களாம், எப்பா அங்க என்னமோ அந்த மக்கள் அங்க வீடு இடிஞ்சு போச்சான், அங்க வெள்ளம் வந்துருச்சான், போய் பார்த்துட்டு வா. இல்லைன்னா அதிகபட்சம் பெரிய பெரிய அதிகாரிகள் ஹெலிகாப்டர்ல சுத்தி பார்ப்பாங்க. ஹெலிகாப்டர்ல சுத்தி பார்க்கும்போது என்னங்க தெரியும்? என்ன தெரியும்? அந்த மக்களுடைய கண்ணீர் தெரியுமா? கவலை தெரியுமா? அவர்களது பொருட்கள் எல்லாம் எப்படி பலியாக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனால் கடவுள் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், எகிப்தில் என் மக்கள் படுகிற துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்புகிற குரலை என் காதுகளால் கேட்டேன். பிரியமானவர்களே, பல நேரங்கள்ல நாம வாழ்க்கையில துன்பத்தை சந்திக்கிற பொழுது, பிரச்சனையை சந்திக்கிற பொழுது நாம சொல்ற வார்த்தை, எங்கப்பா கடவுளுக்கு கண் இருக்கான்னு தெரியல, காது இருக்கான்னு தெரியல. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், என் சாமி பாக்குதா? என் கடவுள் என்ன கவனிக்கிறாரா? என் குடும்பம் இன்னைக்கு நடுரோட்டில் நிக்குது, நாங்கள் எவ்வளவு வேதனையில் இருக்கிறோம், நாங்க எவ்வளவு துன்பத்தில் இருக்கிறோம், கடவுள் கண்டுகொள்ளவே இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய கடவுள் பார்க்கிற கடவுள் தன்னுடைய கண்களால், நம்முடைய கடவுள் கேட்கிற கடவுள் தன்னுடைய காதுகளால். அவர் இங்கே மோசேவை அனுப்பி வைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அப்போ மோசே என்ன நினைச்சாரு? நான் செஞ்ச கொலை ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சு, அப்ப என்னுடைய வாழ்க்கை என்பது முடிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு நாட்டில் போய் தப்பி நான் அப்படியே வாழ போறேன் அப்படின்னு நினைத்தவர் அவரை பக்குவப்படுத்தி, நம்ம பார்ப்போம் 4வது அதிகாரத்திலலாம், விடுதலை பயணம் 4வது அதிகாரத்திலலாம் மோசே எப்படிப்பட்ட ஆற்றலை பெற்றார். அவர் அப்படி நீட்னா தண்ணி வருது, அவர் நீட்னா செங்கடல் பிளக்குது, அவர் நீட்னா காடைகள் அப்படி கீழே விழுந்து அவருக்கு உணவு கிடைக்குது, மன்னா உணவு பொழிக்கிறது. அப்போ மோசேவை கடவுள் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார். அதுக்கு முன்பாக பார்க்கிற பொழுது என்னுடைய இனத்தவன், அதனால நான் செஞ்சேன், நான் பயந்தேன், நான் செஞ்சேன், நான் பயந்தேன், நான் திக்குவாயேன், என்னால் பேச முடியுமா, நான் என்கிற பொழுது கடவுளுடைய வல்லமை செயல்படவே இல்லைங்க. கடவுளுடைய வல்லமை செயல்படவே இல்லை. எப்பொழுது ஆண்டவரே என்னால எப்படி முடியும், கவலைப்படாத, நீ போ, நான் உன் கூடவே இருப்பேன், உன்னை அனுப்புகிறவன் நான், என்னோடு கடவுள் இருப்பார் என்பதை எப்பொழுது அவர் ஏற்றுக்கொண்டாரோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கை, அவருடைய பயணம் மாறி போனது. எகிப்தில் அடிமை வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள், இஸ்ரேல் மக்கள், ஒரு உரிமை பெற்று ஒரு அற்புதமான பயணத்தை நடத்தி கொள்கிற ஒரு முக்கியமான தலைவராக மோசே இங்கே மாறி போகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு என்ன பிரச்சனை நம்ம குடும்பத்தில்? ஃபாதர் என்னால் ஒன்றுமே முடியல ஃபாதர், என் மனைவி அவ பண்ற செலவுக்கு என்னால் தாக்கு பிடிக்க முடியல ஃபாதர், என்னுடைய கணவன் பண்ற கூத்துக்கு என்னால் அந்த வீட்டில் இருக்கவே முடியல ஃபாதர், என்னுடைய குழந்தைகள் அவங்க ஐயோ முடியல ஃபாதர். பிரியமானவர்களே, நான் யோசிச்சு பார்க்கிறேன், பல நேரத்தில் இந்த குடும்பத்தை நான் வழி நடத்துறேன், நான் சுமந்து கொள்றேன் அப்படின்னு நான் எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். இந்த பிரச்சனை இது நான் வர வச்சேன், நான் இதுக்கு எப்படியாவது தீர்வு கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நான் அதை கையில் எடுத்துக்கொள்கிறேன். எப்பொழுதெல்லாம் நான் அதை கையில் எடுத்துக்கொள்கிறேனோ அது நமக்கு தலைவலியாக தாங்க இருக்கும். எப்பொழுது இது கடவுளுடைய திருவுளம், கடவுளுடைய எண்ணம் இதில் நடக்கிறதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான் மோயிசன் 2வது பகுதியில் செய்கிறார். இதை நான் சரி செய்யணும், என்னுடைய இனத்தவனை ஒருத்தன் அடிக்கிறான், அவனை நான் கொலை செய்வேன் அப்படிங்கும்போது அது அவருடைய பிரச்சனையாக மாறி போகிறது. அதன் பிறகு பார்க்கிறோம், எகிப்தில் அப்படிப்பட்ட சாவு நடக்கிறது, ஏராளமான மக்கள் அழிந்து போகிறார்கள்.
அந்த செங்கடல் வழியாக நடந்து வருகிற பொழுது, கடந்து வருகிற பொழுது ஏராளமான படை வீரர்கள் அழிந்து போகிறார்கள். அங்கே எந்த இதுவும் அங்கே நம்ம பார்க்கிறோம். அதையெல்லாம் அவர் தாண்டி 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 வருகிறார். அவர் கொலை செய்யப்பட்டவராக, கொலை செய்தவராக அங்கே அடையாளமிடவே இல்லை. அப்ப என்ன அப்படின்னா, இங்கே நான் ஒன்றை மிக ஆழமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் செய்கிறேன், நான் எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கள்ள பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. பாடும். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. பாடுவோம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. கரங்கள் உயர்த்தி இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன், எந்த நட்பு வாழ்வதனை நான் உங்கள் பதம் அர்ப்பணிக்கின்றேன். பாடுவோம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன், என்ன நட்பு வாழ்வதனை நான் உங்கள் பதம் அர்ப்பணிக்கின்றேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில வேதனையை சந்திக்கிற பொழுதெல்லாம், என்னுடைய வாழ்க்கையில சிக்கலை சந்திக்கிற பொழுதெல்லாம், பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுதெல்லாம், என்னுடைய கடவுள் எனக்கு அருகாமையில இல்ல, என்ன மறந்துட்டாரு, என்ன பார்க்கவே இல்லை அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, இன்னும் இன்னும் என்ன உம்முடைய மகனாக மாற்றிக்கொள்ள, இன்னும் இன்னும் உன்னுடைய மகளாக சேர்த்துக்கொள்ள, மொத்தத்துல உன்னுடைய சொந்தமாக மாற்றுகிறதுக்காக ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் கொடுத்தீங்க. என்ன நீங்க மீண்டும் மீண்டும் உங்களோடு சேர்த்துக்கிட்டீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆழ்மனதின் துக்கபாரமில்லை, தோளிலேற்றதை உணரவில்லை. ஆழ்மனதின் துக்கபாரமில்லை, தோளிலேற்றதை உணரவில்லை. தன்ன தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உயிரை கொடுத்த மீட்டீரே. தன்ன தனிமையிலே
எந்த நண்பர் வாழ்வதனை நான் உங்கள் பதம் அர்ப்பணிக்கின்றேன். உங்கள் பதம் அர்ப்பணிக்கின்றேன். உங்கள் பதம் அர்ப்பணிக்கின்றேன். ஆவியே, தந்தையே, என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, இயேசுவே. இயேசுவே, என் ஆதாரமே. இயேசுவே, இயேசுவே. இயேசுவே, என் வாழ்வே. என் வாழ்வே. ஒரு நல்ல ஜெபம் அப்படிங்கிறது என்ன? ஒரு நல்ல பிரேயர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு உதாரணம் இந்த பகுதியாகத்தான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக நமக்கு தெரியும், மாதா அம்மா எந்த அளவுக்கு கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். இப்போ அவங்க உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணால் என்ன நடக்கணும்? கடவுள் அவங்கள்ட்ட பேசணும். கடவுளுடைய தூதர் கபிரியேல் தூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். பிரியமானவர்களே, கடவுள் உன் கூட இருக்கிறாரு அப்படின்னு மாதாமட்ட சொன்ன உடனே அவங்களுக்கு, அப்படியா கடவுள் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு அவங்க ஒன்று சந்தோஷம் அடைஞ்சிருக்கணும். ஆனால் அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். பாருங்க, கடவுளுடைய தூதர் மாதா கிட்ட பேசின உடனே அவருக்கு கலக்கம் வருகிறது, பயம் வருகிறது. இந்த வார்த்தை எத்தகையது? பிரியமானவர்களே, ஒரு நல்ல ஜெபம் அப்படிங்கிறது நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், ஒரு உரையாடல், கடவுளுக்கும் எனக்கும் இடையேயான உரையாடல். ஆனால் நமக்கு என்னங்க நடக்குது? பல நேரத்தில் அங்கேருந்து அவசர அவசரமாக கோயிலுக்கு கிளம்பி வருவோம், அப்படியே இறங்கணுன்னு போனோன்னு முட்டி போடுவோம், பிதாசுதன் போடுவோம், ஆண்டவரே என் குடும்பத்தில் அப்படிப்பா இப்படிப்பா இதுப்பா அதுப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுவோம். கடவுள் ஏதாவது பேசுகிறாரா, இன்னைக்கு ஏதாவது எனக்கு சொல்றாரா, காது கொடுத்து கேட்க மாட்டோம். இங்க ஒரே ஒன்வே மட்டும்தான் நடக்கும். எதுக்காக கோயிலுக்கு போயிருக்கீங்க? எல்லாம் வேண்டிக்கிறதுக்காகத்தான். என் குடும்பத்தில் நிறைய கஷ்டம் சாமி, அதெல்லாம் அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டு ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்க்கலான்ட்டு போகிறோம். என்ன அப்படின்னா, பல நேரங்களில் நான் காது கொடுப்பதற்கு தயாராக இல்லை, கடவுள்கிட்ட என்னுடைய குறைகளை பற்றி பேசுவதற்காகத்தான் நான் ஆலயத்திற்கு வருகிறேன். பிரியமானவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. வரங்கள் வாங்குவதற்காகத்தான் ஆலயங்களுக்கு போகிறோம். எனக்கு, என்னுடைய கணவருக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னு நிறைய வரங்களை போய் கோயிலில் போய் வாங்கிட்டு வரணுன்னு தான் போகிறோம். அதுக்காக தான் இந்த ஆலயத்தையும் கட்டி கொண்டு இருக்கிறோம். எல்லாம் சரிதான். ஆனால் ஆலயங்களுக்கு போவதே ஒரு வரம் என்பது நமக்கு தெரியுதா, புரியுதா? ஒரு 3 வருஷமா கோவிலுக்கு போக முடியாம, இந்த நற்கருணையை வாங்க முடியாம வீட்டிலேயே அடைந்து கிடந்தோமே, ஞாபகம் இருக்கிறதா? பிரியமானவர்களே, கோவிலுக்கு போவது வரங்களை வாங்குவதற்காக மட்டுமல்ல, கோவிலுக்கு போவதே ஒரு வரம். இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வரலான்னு முடிவு பண்ணியிருப்போம், வர முடிந்திருக்காது. ஒருவேளை மழை வந்துடும், எதுக்கு? வீட்டிலேயே இருப்போம். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு கிடைச்சிருக்குது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நீங்களும் நானும் தான் அப்படியே கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். காலையிலேருந்து இன்னைக்கு மழை தப்பவே தப்பாது அப்படின்னு நினைக்கும் போது, இந்த நேரத்தில் ஒரு துளி கூட நம்மள்கிட்ட வந்து இங்கே விளையாடலைங்கும் போது இதை விட வேற என்னங்க நமக்கு தேவை?
நீங்களும் நானும் தான் அதை அனுபவிக்கிறோம். நீங்களும் நானும் தான் அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஆலயத்திற்கு போவதே ஒரு மிகப்பெரிய வரம். இங்க மாதாமாவும் கடவுளுடைய தூதரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதாங்க ஜெபம். அப்படி பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே அழுகை இருக்கும். நீங்க ஆலயத்தில் வந்து உட்காருகிற பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்லி சொல்லி அழணும்னு தோணும். அழுங்க. உங்க கடவுள்கிட்ட தானே பேசுறீங்க, பேசுங்க. திட்டணும்னு தோணும், திட்டுங்க. ஃபாதர், எனக்கு அந்த வார்த்தை தானே தெரியும், பரவாயில்ல பேசுங்க, கேட்பாரு. பிரியமானவர்களே, அதன் பிறகு என்ன நடக்குது பாருங்க. இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். சொல்லல, எண்ணிக்கொண்டிருந்தார். உடனே வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இங்கே நீங்களும் நானும் கண்டுபிடிக்க வேண்டியது என்னங்க? கடவுளை, கடவுளுடைய அருளை. அதை தாங்க நம்ம கண்டுபிடிக்கிறது இல்லை. நான் எப்பொழுதும் எதை தெரியுமாங்க தேடிக்கொண்டிருக்கின்றேன்? கடவுளுடைய அருளை அல்ல, கடவுளுடைய இரக்கத்தை அல்ல, கடவுளுடைய அன்பை அல்ல. கோவிலுக்கு வருகிற பொழுதெல்லாம், ஃபாதர் எனக்கு என்ன தெரியுமா ஃபாதர் ஒரு ஆசை, அப்படியே மல்லாக்கா படுத்திருக்கணும், என் வீட்டு கூரையை பிச்சுக்கிட்டு ஒரு புதையல் கிடைக்கணும். நான் போய் நிற்கும்போது ஒரு பெரிய ஒரு தாம்பளத்தில் அப்படியே நோட்டா அடுக்கி இருக்கணும், அது டாலராக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். நானும் அப்படி தானேங்க ஆசைப்படுறேன். நாம தேடுவது பணமாகத்தான் இருக்கிறது. நான் தேடுவது மனிதனாகத்தான் இருக்குது. அவன் என்கிட்ட பேச மாட்டான், அவன் என்கிட்ட பேச மாட்டா, என்னுடைய ஃப்ரெண்டு என்கிட்ட பேச மாட்டான். பிரியமானவர்களே, இதை தேடி 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 அங்கேயே காணாமல் போய்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இங்க சொல்லப்படுகிற வார்த்தையை பாருங்க. மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். அவங்க தேடினது கடவுளுடைய அருள். அன்பார்ந்தவர்களே, அப்போ மறுபடியும் சொல்றாரு, இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர், அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். இதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னே ஆட்சிக்கு முடிவே இராது. இப்பதான் என்ன பண்றாங்க? மாதாம்மா சின்னதா வாய் திறந்து அதற்கு மரியா வானதூதரிடம் என்ன சொல்றாங்க? இது எப்படி நிகழும்? இது எப்படி நிகழும்? மாதாவுக்கே ஒரு தயக்கம் இருந்தது, மாதாவுக்கே ஒரு பயம் இருந்தது. அவங்க முத கடவுள்கிட்ட சொல்ற வார்த்தை, வாயை திறந்து சொல்ற வார்த்தை, இது எப்படி நிகழும்? அன்பார்ந்தவர்களே, ஒரு நல்ல உரையாடல்ல இதெல்லாம் இருக்குங்க. கலக்கம் இருக்கும், பயம் இருக்கும், அச்சம் இருக்கும், இது நடக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். எல்லாம் முடிச்ச உடனே அங்க சொல்றாரு, தூய் ஆவி உன் மீது நிழலிடும் அப்படிலாம் சொல்லிட்டு, இங்க பார் எலிசபெத் அம்மா, நம்ம சொன்னோம்ல, வாட் இஸ் அதிசயம், வாட் இஸ் மிராக்கிள், சயின்ஸை வச்சு ப்ரூவ் பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க, கணவனே இல்லாம ஒரு பெண் கர்ப்பமாக முடியுமா? முடியும். அதான் மரியா. 90 வயசானதுக்கு அப்புறம் ஒரு பெண் கருதரிக்க முடியுமா? முடியும். அதுதான் ஸ்நாபக அருளப்பருடைய பிறப்பு, எலிசபெத்துடைய வாழ்க்கையில். சில நேரத்தில் நான் சொல்லுவேன், 2 அதிசயங்கள் ஒன்றை ஒன்று சந்தித்து கொண்டன. எலிசபெத் அம்மாளும் மரியாளும் சந்திக்கிறது 2 பேருமே அதிசயம். இது எங்கே சாத்தியப்படுகிறது அப்படின்னா, கடவுளுடைய வல்லமையினால சாத்தியம். பிரியமானவர்களே, அதை சொல்லி முடிச்ச உடனே கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, இங்கே தான் நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நிறைய வார்த்தைகள் வழியாக, நிறைய வெளிப்பாடுகள் வழியாக உங்களுக்கு நம்பிக்கையை தான் தருவார், உங்களுக்கு உறுதியை தான் தருவார், உங்களுக்கு உற்சாகத்தை தான் தருவார். அதுக்கப்புறம் மாதாமா சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை? பின் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும், உம்முடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும். அப்ப ஒரு நல்ல ஜெபத்தினுடைய கடைசியில என்னங்க இருக்கணும்? கடவுளுடைய திருவுள்ளத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஃபாதர், நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் ஃபாதர், எனக்கு கிடைக்கவே இல்லை.
நீ கடவுளுடைய திருவுள்ளம் அதுல இருக்குதா இல்லையா அப்படின்னு பல நேரத்துல கவனிக்கிறது இல்ல. நம்ம என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோம்? இதை நான் சாதித்து விடுவேன், இதுல நான் ஜெயிச்சிருவேன், இதெல்லாம் எனக்கு தூசு அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. மோசே ஒருத்தனை கொலை பண்றதுனால அவனுடைய வாழ்க்கை மாறிவிடும், அந்த இன மக்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படின்னு நினைச்சான். இல்ல, எப்பொழுது இது கடவுள் என்னுடைய பிரச்சனை அப்படின்னு கையில் எடுக்கிறாரோ அப்பதான் அவங்கள அங்கே விடுதலை பெற முடிந்தது, வெற்றி பெற முடிந்தது. 40 ஆண்டுகளை கடந்து அவர்கள் கானான் தேசத்துக்குள் நுழைய முடிந்தது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் வாழ்க்கையில் பல நேரத்தில் ஒவ்வொரு பிரச்சனையும் இது என்னோட பிரச்சனைன்னு கையில் எடுத்துட்டு நிற்கிறோம், அப்படியே நின்று கொண்டே இருக்கிறோம், ஓடி ஒளிந்து கொண்டு மோசேவை போல வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். எப்பொழுது மரியாள் இது கடவுளுடைய பிரச்சனையாக இருக்கிற பொழுது நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாரோ, அப்பொழுது அவர் வெற்றி பெற்று இயேசுவுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தாயாக இருக்கிறாள். தெய்வமே ஒன்றுமில்லை எனக்கென்று, ஒன்றுமில்லை தெய்வமே ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எனக்கென்று ஒன்றுமில்லை எல்லாம் நீ தந்ததாரம், எல்லாம் நீ தந்ததாரம் ஆண்டவரே, நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை தெய்வமே ஒன்றுமில்லை எனக்கென்று, ஒன்றுமில்லை தெய்வமே ஒன்றுமில்லை எனக்கென்று, ஒன்றுமில்லை எல்லாம் நீ தந்ததாரம் ஆண்டவரே, எல்லாம் நீ தந்ததாரம் நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை தெய்வமே ஒன்றுமில்லை எனக்கென்று, ஒன்றுமில்லை ஆண்டவரே, இந்த உலகத்துல நான் வெறும் சாதாரண களிமண்ணையா, பல கால்கள் மிதிப்படுகிற மண்ணையா, உங்களுடைய கைப்பட்டால் நான் பாத்திரமாக மாறுவேன். ஆண்டவரே, உங்களுடைய அற்புதமான கைகளால எங்களை தொடுமையா, எங்களது வாழ்க்கையை தொடுமையா. ஆண்டவரே, எனக்கு உருவம் தாரும், என்னை பயன்படுத்தும், என்னை பாத்திரமாக மாற்றும். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். நான் வெறும் களிமண்தானே ஐயா, கையால் என்னை வளைந்திடுவே, நான் வெறும் களிமண்தானே ஐயா, உன் கையால் என்னை வளைந்திடுவே, அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி, அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி, அன்பு மகனாக்கும் இயேசு தேவா, அன்பு மகனாக்கும்
என்னோடு பேசிவிடு இயேசுநாதா. ஆண்டவரே, இனி நான் என்ன செய்வதென்று என்னோடு பேசிவிடு இயேசுநாதா. ஆண்டவரே, உம்மோடு இணைந்து உம்மில் நான் வாழ்ந்த உம்மோடு இணைந்து உம்மில் நான் வாழ்ந்த வாழ வழி காட்டும் வாழ வழி காட்டும் இயேசுதேவா. கரங்கள் உயர்த்தி தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. எல்லாம் நீ தந்ததாலும், எல்லாம் நீ தந்ததாலும், நான் வாழ்வதும் அது கருணை, நான் வாழ்வதும் அது கருணை. தெய்வமே நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ களிமண்ணாக நிற்கிற எங்களை தொடும் ஆண்டவரே. எங்களை பயன்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களது குடும்பங்களுக்காக எங்களை பயன்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த சமூகத்துக்காக எங்களை பயன்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களது மக்களுக்காக எங்களை பயன்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களது நம்பிக்கையை பலப்படுத்தும் ஆண்டவரே. சாதிப்பதற்கு சக்தியை தாரும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. எங்களது ஆணவத்தை அகற்றும் ஆண்டவரே. எங்களது நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் தெய்வமே. எங்களோடு இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே. எங்களது நம்பிக்கையே, எங்களது துணையே, எங்களது வழி துணையே, எங்களது ஒளியே, எங்களது விடுதலையே, எங்களது வாழ்வே, எங்களது வழி நடத்துதலே, எங்களது ஆறுதலே, எங்களது அன்பே, எங்களது வழியே, எங்களது துணையே, எங்களது ஆறுதலே, எங்களது மீட்பே, எங்களது கடவுளே, எங்களது தெய்வமே, எங்களது ஆண்டவரே, எங்களது நம்பிக்கையே, எங்களோடு இரும், எங்களோடு இரும். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. முழந்தால் படியிடுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையில் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றி ஆர்ப்பம் மீட்பில் பெருமை
என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைவர்களை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய் ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.